ஹாய் அபிலாஷ் அகஸ்டஸ் ஹியர். ஸோ இப்போ ஒரு ரீல் போடுறேன், அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிலேட்டபுளாக இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லலாம். செம்ம ட்ரான்சிஷன் அண்ட் செம்ம ரிலேட்டபுளாக இருக்குது. நீங்கள் 2001 ஆர் 2000 இந்த டைமில் இந்த மாதிரி பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரிலேட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஏன் இவ்வளோ ரிலேட்டபுளாக இருக்குது, என்ன மேட்டரு, அப்படி இந்த ஒரு 5 இயர்ஸ் எப்படி போச்சு, இல்லை இந்த 1 இயர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025லாம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஸோ இது ஏன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு ஒரு 5 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 5 வயசில் உங்கள் ஒரு வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் 20% ஆஃப் த லைஃப்பை நீங்கள் முடிச்சிருப்பீங்க. இதே உங்களுக்கு 50 வயசு ஆகிருக்கும் போது அதே 1 இயர் வந்து உங்களுக்கு 2% ஆஃப் த லைஃப் தான். ஸோ 2 எங்கே இருக்குது, 20 எங்கே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் இதுக்கு ஒரு பேருமே இருக்குது, இந்த ஃபினாமினல் பேர். ஸோ இந்த தியரிக்கு பேர் ப்ரொபோஷ்னல் தியரி ஆஃப் சப்ஜெக்டிவ் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு ஃபேக்டர் இருக்குது. அது என்ன, நீங்கள் சின்ன வயசுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, விச் இஸ் கால்டு நாவல்ட்டி. ஸோ புது ஸ்கூல் போயிருப்பீங்க, புது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணியிருப்பீங்க, இயர் ஆன் இயர் வேறு கிளாஸ் போயிருப்பீங்க, வேறு சப்ஜெக்ட்டு, வேறு டீச்சர்னு சொல்லிட்டு நிறைய புது விஷயத்துக்கு வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்பீங்க. பிகாஸ் அது ஒரு லேர்னிங் ஏஜ். பட் நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு 20s அந்த மாதிரி நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, டெய்லி வேலைக்கு போவோம், வேலை முடிச்சுட்டு வருவோம், வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணுவோம், வீக்கெண்டு வந்து சில செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அதை பண்ணுவோம். ஸோ அந்த வேல்யூ ஆஃப் டைமுன்றது வந்து நமக்கு அப்படியே பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. இப்போவே இது இப்படி இருக்குன்னா, போக போக நம்ம லைஃப் வாழ இது இன்னும் கஷ்டமாயிட்டே தான் போகும். ஸோ இது எப்படி நம்ம வந்து எப்படி நம்ம நிறைய விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி நம்ம அந்த சின்ன வயசில் இருந்த மாதிரியே நம்ம லைஃப்பை வந்து நாவல்ட்டியோடு வச்சுக்கிறது அப்படின்னா, நம்ம புது எக்ஸ்பீரியன்ஸை வந்து தேடிப்போம். பேசிக்காக ஒரு இடத்த வந்து நம்ம போயிட்டு இப்போ இருக்க ஏஜில் அட்லீஸ்ட் நம்ம போயிட்டு ஒரு மாஸ்டரி அட்டன் பண்ணிவிட்டு, ஒன்ஸ் நம்ம ஒரு விஷயத்தில் எப்போவுமே மாஸ்டரிக்கிட்டே போயிட்டோம்னா, நம்ம அகெயின் வி ஹேவ் டு பிகம் அ பிகினர். புது பீப்புள் மீட் பண்ணணும், புது இடத்துக்கு போகணும். இதுக்கு ஒரு சம எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரே நாளில் பல இடத்துக்கு பல பேரை மீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அது அந்த எண்ட் ஆஃப் 3 ஹவர் நெக்ஸ்ட் டேவோ அது ஒரு நாள் மாதிரியே ஃபீல் இருக்காது, பல நாள் மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ பேசிக்காக நம்ம வேல்யூ ஆஃப் டைம் சேஞ்சஸ் பேஸ்ட் ஆன் அவர் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்றது. ஸோ உங்கள் டைமை வேல்யூபுளாக வச்சுக்கணுன்னா யூ கேன் சீக் நியூ எக்ஸ்பீரியன்சஸ். தேங்க்யூ.